வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இஃப் இட் எக்ஸிஸ்ட். எப்பவுமே மேக்ஸ் நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம பாட்டு போட்டே வந்துடும், அப்படியே ஃபாஸ்டா போடும். அங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஃபைண்ட் பண்ண மாட்டோம், அதை வந்து கேதர் பண்ண மாட்டோம். சரிங்களா? இது பார்த்துட்டோம் நம்ம போடுவோம். பட் அவங்க கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன வேர்ட்ல ட்விஸ்ட் ஆகும். சரியா? அதனால எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை 2 times அது கம்பல்சரி ரீட் பண்ணி ஆகணும். இந்த கொஸ்டின் வருதா, இந்த மாடல் அப்படின்னு நம்ம கண்டிப்பா அதை ரீட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம ஒரு முறை நம்ம சம் போடும்போது ஞாபகம் வரும். ஓகே, நம்ம சாப்டருக்கு போகலாம். இஃப் இட் எக்ஸிஸ்ட், அப்ப நீங்க டேரக்டா போயிட்டு நீங்க இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. இது எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா, இது நம்மளால கண்டுபிடிக்குமா முடியாதா அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஏ இன்வர்ஸ் அப்படின்னா என்னன்னா, mod 1/mod of A adjoint of A. உங்களுக்கு அட்ஜ் ஏல 2x2 இருந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன். 3x3 இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், லாம்டா ஏவா கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், 3 மாடல் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. மாடலஸ் ஏ, மாடலஸ் ஏனா எதுவும் டிட்டர்மினன்ட் தான் மாடலஸ் ஏன்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டினை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கலாம். 2x2க்கு மாடலஸ் ஏ எப்போ எக்ஸிஸ்ட்னா, மாடலஸ் ஆஃப் ஏ வந்து கவனிங்க, நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு 0 வரக்கூடாது. மாடலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இங்க பாருங்களேன், டிவைட்ல 1 மாடலஸ் ஆஃப் இருக்கு. அப்ப நான் 1/0 போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியுமா? இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க முடியாது. அதனால மாடலஸ் ஆஃப் ஓட ஏ வேல்யூ என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன டிட்டர்மினன்ட் 2x2னா இந்த 2 ரோ இந்த பக்கம் இருக்கிற டயகனல்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 3s are 6, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6. இந்த டயகனல் பண்ணும்போது மைனஸ் 1 4s are 4, 6 minus 4 அப்ப என்ன கிடைக்குது பாருங்க 2. அப்ப 2 நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஆன்சர் 0 வரல. சரிங்க, மாடலஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், அட்ஜ் ஏ. 2x2க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு அட்ஜ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த டயகனல் இருக்கிற வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க இல்லைன்னா ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா, இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனா இடம் மாறுதல், சரிங்களா. சை அப்படின்னா சைன் மாறுதல், இசை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 2 இடம் மாறுதல், இங்க சைன் மாறுதல். அப்ப நான் இடம் மாறுதல் அப்படின்னும் போது இந்த டயகனல் இங்க -3, இங்க -2. இதுக்கு சைன் சேஞ்ச் பண்றேன். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். நமக்கு ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, சாரி பிளஸ்ல இருக்கு. மைனஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடலஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2. அட்ஜ் ஏ, அப்ப அட்ஜ் ஏ என்ன பாருங்க, -3 -4 -1 -2. எப்பவுமே கேள்வியை நீங்க தெளிவா படிங்க, படிச்சா மட்டும்தான் நம்ம ஆன்சரை நம்ம இதுக்கான இந்த கேள்விக்கு இப்படிதான் நம்ம போடணும் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன பிளஸ் மைனஸ் கூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, எதாவது மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டோட்டல் சம்மும் கொலாப்ஸ் ஆயிடும். தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட சம்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தேங்க்யூ.